ராஜேந்திர சோழன் நினைவா பிரதமர் நரேந்திர மோடி நாணயத்தை வெளியிட்டிருக்காரு. சோழ அரசர்கள்ல மிக சிறந்தவரா அறியப்படுற ராஜராஜ சோழனுக்கே சிறப்பு சேர்த்தவர் தான் ராஜேந்திர சோழன். யார் இவர், இவருடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு இந்த வீடியோல தெளிவாக. ராஜராஜ சோழனுடைய மகனான ராஜேந்திர சோழனுடைய இயற்பெயர் மதுராந்தகன். தந்தை அரசராக இருந்தாலும் சொகுசா வளராம இளம் வயதிலேயே போர்க்காலத்துக்கு வந்து தந்தைக்கு உறுதுணையா நின்றுருக்காரு. சோழ பேரரசு எதிரிகளை முறியடிக்கவும் தஞ்சையில நிம்மதியா தன் தந்தை தன் அரசன் ராஜராஜ சோழன் ஆட்சி நடத்தவும் எல்லையில நின்று படைகளை வழி நடத்தி எதிரிகளை வீழ்த்தினாரு ராஜராஜ சோழன். பஞ்சவன் மாறா என்ற பெயரோடு படைகளை நடத்தி வந்த ராஜராஜ சோழன் எதிரிகள் சோழ தேசத்தை தாக்காம இருக்க தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வந்திருக்காரு. அவர் இன்றைய குடகு பகுதிகளில் தங்கி இருந்து சாளுக்கிய நாட்டையும் கேரள நாட்டையும் அடக்கியதாலேயே தஞ்சையில் பஞ்சம் இல்லாம ஆட்சியும் நடந்திருக்கு. ராஜராஜ சோழனுக்கு மகனாக இருந்தாலும் அடுத்த அரசர் ஆகிறதுக்கான எல்லா திறமையும் நிரூபிச்சுட்டே வந்த ராஜேந்திர சோழனை 1012 இணையரசர் ஆக்கினாரு ராஜராஜ சோழன். தந்தை தென்னிந்திய முழுக்க வளர்த்தெடுத்த சோழ தேசத்தை கடல் கடந்து விரிவுபடுத்தி பேரரசுக்கு பெருமை சேர்த்திருக்காரு ராஜேந்திர சோழன். ராஜராஜ சோழன் மறைவுக்கு பிறகு 1014 அரச பொறுப்பேற்றவர் 1044 வரைக்கும் ஆட்சி செய்திருக்காரு. முந்தைய ஆட்சியில இன்றைய தமிழ்நாடு, ஆந்திராவுடைய சில பகுதிகள், மைசூர் அரசோட சில பகுதிகள்னு சோழ தேசம் இருந்துச்சு. தன்னுடைய ஆட்சி காலத்துல வடநாட்டு பக்கமா திரும்பி சோழர்களுக்கு ரொம்ப தொல்லையா இருந்த சாளுக்கியர்களை வென்றிருக்காரு. அதுக்கு பிறகு இன்றைய மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஒடிசா, மேற்கு வங்கம், வங்கதேசம்னு தொடர்ந்து வென்று பேரரசோட எல்லையை நீட்டிச்சிருக்காரு. ஒடிசால இருக்க மகேந்திரகிரீஸ்வரர் கோவில் கல்வெட்டுல கூட இந்த வெற்றிகள் எல்லாமே குறிப்பிடப்பட்டு அப்பவே பேன் இந்தியா அளவுல பிரபலம் ஆனாரு ராஜேந்திர சோழன். இதுக்கெல்லாம் பிறகுதான் கடல் கடந்து தன்னுடைய வெற்றியை நிரூபிச்சிருக்காரு. வளமான கப்பல் படைக்கும் பெயர் பெற்ற இவரோட ஆட்சியில இன்றைய மலேசியா, சிங்கப்பூர், மியான்மர், தாய்லாந்து, இந்தோனேஷியா, இலங்கைன்னு பல பகுதிகளை வென்று கைப்பற்றியும் இருக்காரு. ஒரு தமிழ் மன்னர் கடல் கடந்து இவ்வளவு வெற்றிகள் பெற்றதுல முதுமை ஆனவரும் அறியப்படுறாரு. ஆனா கடல் கடந்து இந்த வெற்றிகள் எல்லாம் பெற்றாலும் கூட தன் நாட்டோட அந்த நாடுகளை இணைக்காம தன்னுடைய ஆளுமையை மட்டும் அங்க செலுத்தி செல்வங்களை சேகரிக்கிறது, மாற்றா அவங்களுக்கு கடல் கொள்ளையர்கள் பிற எதிரிகள் கிட்ட இருந்து பாதுகாப்பு வழங்குறது, வணிக நலனை மேம்படுத்துறதுன்னு கவனம் செலுத்தினார். அதோட சோழர்களுடைய தலைநகராக இருந்த தஞ்சையில் இருந்து 50 கிலோமீட்டர் தள்ளி கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்ற இன்னொரு தலைநகரையும் உருவாக்கியிருக்காரு. இராணுவ கேந்திரம், நீர்வழி போக்குவரத்துன்னு பல காரணங்களுக்காக அது உருவாக்கப்பட்டதா சொல்லப்படுது. தஞ்சையில இருக்கிற மாதிரியே ஏரி, அரண்மனை, கோவில்னு எல்லாவற்றையும் அங்கேயும் உருவாக்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 430 ஆண்டுகள் வரைக்கும் ராஜேந்திர சோழன் ஆட்சி செஞ்சதா சொல்லப்படுது. பேரரசு எல்லையை விரிவுபடுத்தினாலும் பேராசை இல்லாம மக்கள் நலனையும் கவனத்துல வச்சு அவங்களுக்கான சுதந்திரத்தையும் அமைதியையும் ஏற்படுத்தி கொடுத்ததுன்னு நிர்வாகத்திலையும் சிறந்த பேர் வாங்கினவரா இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு அரசருக்கு பெருமை சேர்க்கதான் இந்த நாணயம் வெளியிடப்பட்டிருக்கு.